Hello everyone, welcome back to English Karkalam. This is Mageshwari. இன்னைக்கு ஒரு பெரிய இங்கிலீஷ் சென்டென்ஸை எப்படி மேக் பண்ணுறது, லாங் இங்கிலீஷ் சென்டென்சஸை எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பிஃபோர் தேட் நீங்கள் இன்னும் இங்கிலீஷ் கற்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் see the first sentence. எல்லாவற்றையும் நன்றாகவே விளக்கினாலும் நான் சொல்ல வர்றது அவருக்கு இன்னும் புரியலை, அதனால் மீண்டும் சொல்ல வேண்டி இருந்தது. நான் எல்லா விஷயங்களையும் கரெக்டாக தெளிவாக தான் சொன்னேன், ஆனால் அவருக்கு இன்னும் புரியலை, அதனால் நான் திரும்பவும் சொல்ல வேண்டி இருந்தது. இந்த மாதிரியான சென்டென்சஸ் நம்மளுடைய ரெகுலர் லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் இல்லையா? ஸோ இப்போ நம்ம பிஃபோர் வீடியோவில் பார்த்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நம்ம அதனுடைய ஆக்ஷன் வேர்ட் அண்ட் தென் அது என்ன டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறதையே நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும் பொழுது சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஹியர் நன்றாகவே விளக்கினாலும் அப்படிங்கிறது என்னது? ஆக்ஷன் வேர்ட். ஓகே, நான் சொல்ல வர்றது அவருக்கு இன்னும் புரியலை. ஓகே, புரியலை அப்படிங்கிறது என்னது? ஒரு வேர்ப். சரிங்களா? மீண்டும் சொல்ல வேண்டி இருந்தது. ஓகே, அப்போது சொல்ல வேண்டி இருந்தது அப்படிங்கிறது ஹியர் இஸ் அ வேர்ப். இப்போது இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் எதுவாக இருக்கும்? எஸ், நீங்கள் சொன்னது கரெக்டு தான். ஐ இஸ் எ சப்ஜெக்ட். இந்த சென்டென்ஸில் நம்ம சப்ஜெக்ட் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன எழுதணும் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? விளக்கினாலும், அப்படி இருந்தாலும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி நான் சொன்னாலும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஈவன் தோ யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போது ஈவன் தோ அப்படின்னா என்னதுங்க? அப்படி இருந்தாலும். ஓகே, சொல்லுவோம் இல்லையா, மழை பெய்தாலும் அவன் போய் என்ன செஞ்சான்? மலைக்குள்ளே போய் விளையாண்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ தோ இட் வாஸ் ரெய்னிங் ஹீ ஸ்டார்டட் டு ப்ளே. ஸோ மழை பெஞ்சாலும் என்ன செஞ்சான்? விளையாட ஆரம்பித்தான். இந்த மாதிரி அப்படி இருந்தாலும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம தோ ஈவன் தோ யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இதுக்கடுத்து நம்ம சப்ஜெக்ட் எழுதலாம். சப்ஜெக்ட் அடுத்து என்னது? வேர்ப் இல்லையா? இங்கே என்னது வேர்புன்னு சொன்னோம்? விளக்கினாலும். இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ எக்ஸ்பிளைன்ட். ஓகே, ஈவன் தோ ஐ எக்ஸ்பிளைன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணினாலும் எப்படி பண்ணதா சொல்கிறோம்? எல்லாவற்றையும் நன்றாகவே அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போது எல்லாவற்றையும் அப்படிங்கிறதுக்கு எவ்ரிதிங், எல்லாத்தையும் நன்றாகவே. அப்போது கிளியர்லி, கிளியர்லினா தெளிவாக, அதாவது நான் நல்லா விளக்கினேன் அப்படிங்கிறது இந்த இடத்துல தெளிவாக விளக்கினேன் அப்படின்னும் சொல்லலாம். ஓகே, நான் சொல்ல வர்றதை அவருக்கு இன்னும் புரியலை. இப்போது இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பர்சன் இருக்கும். ஒன்று நான், இன்னொன்று என்னது? அவர் இல்லையா? அப்போது இப்போ நம்ம எழுத போகிற இந்த இடத்துல எது சப்ஜெக்டாக வரும்? ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் பார்க்கலாம். நான் அப்படிங்கிறது வருமா அல்லது அவர் அப்படிங்கிறது வருமா? அதாவது இந்த இடத்துல புரியலை அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போது இந்த ஆக்ஷன் வேர்டை யார் செய்கிறா? அவர். சரிங்களா? அப்போது ஹீ இஸ் எ சப்ஜெக்ட். ஓகே, அவருக்கு இன்னும் புரியலைன்னு சொல்லியிருக்கோம். இன்னும் அப்படிங்கிறதுக்கு ஸ்டில். இப்போ நம்ம வேர்ப் எழுதிடலாமா? புரியலை அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ புரியுது அப்படின்றதுக்கு அண்டர்ஸ்டாண்ட், புரியலை அதாவது பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? அப்போது didn't understand. ஓகே, என்ன புரியலை? நான் சொல்ல வர்றது அவருக்கு புரியலை. நான் என்ன சொல்ல வரனோ அது அவருக்கு புரியலை இல்லையா? ஆக்சுவலாக தமிழில் நம்ம சொல்ல வர்றது அப்படின்றது இருக்குது இல்லையா? இதை நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்படியே டிரான்ஸ்லேஷன் பண்ணாமல் நான் என்ன சொல்கிறதுக்கு முயற்சி செய்கிறேனோ அது அவருக்கு புரியலை அப்படின்ற மாதிரி தான் இங்கிலீஷில் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ நம்மளுமே தமிழில் அதை சொல்லுவோம், பட் இது பேச்சு வழக்கில் நம்ம சொல்லுவோம் இல்லையா? நான் சொல்ல வர்றது அப்படின்றத. இப்போது இது இன்னும் ஆழமாக சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? நான் என்ன சொல்ல வரேனோ அது அவருக்கு இன்னும் புரியலை அப்படின்ற மாதிரியும் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் இப்போ நம்ம இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போது நான் என்ன இன்னும் சொல்ல வரேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்னா வாட்னா என்னதுங்க? என்ன. இப்போது
இதுக்கடுத்து இந்த சப்ஜெக்ட் எழுதிக்கலாம். வாட் ஐ வாஸ். ஓகேங்களா? ஏன் வந்து வாஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா திஸ் இஸ் பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? வாட் ஐ வாஸ் ட்ரையிங் டு சே. நான் என்ன சொல்ல முயற்சி செய்கிறேனோ, ஓகேங்களா, அது அவருக்கு என்ன செய்யலை, இன்னும் புரியலை. ஓகே, ஸோ இப்போது இந்த இடத்துல வந்து வாட் அப்படிங்கிறது என்னது, திஸ் இஸ் நாட் அ கொஸ்டின் வேர்ட். சரிங்களா? இந்த இடத்துல இருந்து வாட் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறது மீனிங். சரிங்களா? இப்போது நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அதனால் மீண்டும் சொல்ல வேண்டி இருந்தது. அதனால் திரும்பவும் என்ன சொல்ல வேண்டியிருந்தது, சொல்ல வேண்டி இருந்தது. அதனால் அப்படிங்கிறதுக்கு ஸோ. ஓகே, தென் சப்ஜெக்ட் என்னது, ஐ. தென் வேர்ப் எழுதிலாமா, மீண்டும் சொல்ல வேண்டி இருந்தது. இப்போ சொல்ல அப்படிங்கிறது வேர்ப் இல்லையா? இப்போ சொல்ல வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஐ ஹாவ் டு ஃபினிஷ் மை ஒர்க், நான் என்னுடைய வேலையை முடிக்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது ஐ ஹாவ் டு ஃபினிஷ் மை ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இது வந்து ப்ரெசண்ட்டில் சொல்லுவோம் இல்லையா? இப்போது இந்த இதை வந்து பாஸ்ட்டில் சொல்லியிருக்கோம், சொல்ல வேண்டி இருந்தது. அப்போது ஹேவோட பாஸ்ட் ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஹேட் டு. ஸோ ஹியர் சொல்ல வேண்டி இருந்ததுன்னு இருக்கு இல்லையா, அதுவும் மீண்டும் சொல்ல வேண்டி இருந்தது. ஸோ வி கேன் யூஸ் ஹியர் ஐ ஹேட் டு ரிப்பீட் இட் அகைன். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். வெளியில் அதிகமாக மழை பெய்து கொண்டு இருந்தாலும் நாங்கள் பார்க்குக்கு போய் விளையாடணும்னு முடிவு பண்ணணும். இந்த சென்டென்ஸை எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். காலையிலேருந்து உன்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுக்கோன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆனால் நீ இன்னும் வேறு வேலையை பண்ணிக்கிட்டு நடந்துக்கிட்டே இருக்க. இதை வந்து பொதுவாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? காலையிலேருந்து ஒன்று சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் நீ பாட்டுக்கு ஏதாவது ஒரு வேலையை பண்ணிவிட்டு சும்மா நடந்துக்கிட்டே இருக்க வீட்டுக்குள்ளே, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த சென்டென்ஸை எப்படி மேக் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். இப்போது இந்த சென்டென்ஸ் பாருங்கள். காலையில் இருந்து உன்னோட காலை உணவை முடிச்சுக்கோ என்று நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஸோ இதை இப்போ மேக் பண்ணிடலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் இப்போது இந்த சென்டென்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன டென்ஸில் இருக்குது, சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஏன்னா இப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோம், சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? பட் இதை பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி தெரியுது, நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஸோ ஒரு விஷயம் கண்டினியூஸாக என்ன செஞ்சிட்ருக்கு, நடந்துகிட்ருக்கு. அப்போது கண்டினியூஸ்னால் நம்ம வேர்போட என்ன செய்வோம், ஐஎன்ஜி ஆட் பண்ணுவோம். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, பொதுவாக ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா இப்போ நடக்கிறத நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அதே இது இப்போ இதில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, காலையிலேருந்து நான் என்ன சொல்கிறேன், சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஒரு விஷயம் காலையில் ஆரம்பித்தது இப்போ வரைக்கும் கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் நம்ம இப்போது இந்த சென்டென்ஸில் நம்ம என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். சரிங்களா? So here subject is I, present perfect continuous tense. இதில் வந்து நம்ம சப்ஜெக்ட் அடுத்து என்ன சேர்க்கணும் அப்படின்னா have been அல்லது has been சேர்க்கணும். இப்போது have அப்படிங்கிறத உங்களுக்கே தெரியும், I, we, you, theyக்கு யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து I வந்ததுனால have been. ஓகே, இப்போ வெர்போட நெக்ஸ்ட் என்ன செய்யணும், ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். telling, யார்கிட்ட சொல்கிறோம், யூ, உன்னிடம். ஓகே, இப்போது எப்போ இருந்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம், காலையில் இருந்து. அப்போது இருந்து, அதிலிருந்து அப்படின்னு சொல்லும் பொழுது ஃப்ரம் த மார்னிங். இப்போ இந்த இடத்துல நம்ம சின்ஸ் மார்னிங்னு கூட நம்ம சொல்லலாம். சின்ஸ் மார்னிங் அப்படின்னாலும் காலையில் இருந்து. ஓகே, இப்போது என்ன சொன்னோம், காலை உணவை முடிச்சுக்கோன்னு சொன்னோம். அப்போ டு ஃபினிஷ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட். ஓகே, இப்போ நம்ம இந்த சென்டென்ஸை ஃபினிஷ் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் என்னது, ஆனால் நீ இன்னும் வேறு வேலைகள் பண்ணிக்கொண்டு நடந்து கொண்டே இருக்கிறாய்.
இங்கே ஆனால் இருக்கு இல்லையா, அதை வந்து இங்கிலீஷில் பட் அப்படின்னு சொல்லலாம். சப்ஜெக்ட் என்னது? நீ. நெக்ஸ்ட் வந்து வேர்ப் என்னது? இன்னும் வேறு வேலைகள் பண்ணிக்கொண்டு. அப்போ வேறு வேலை பண்ணிகிட்ருக்க, அதுவும் இன்னும் பண்ணிகிட்ருக்கன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. திஸ் இஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, யூ ஆர், இன்னும் அப்படிங்கிறதுக்கு ஸ்டில். இப்போது இதுக்கடுத்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? வேறு வேலையை பண்ணிவிட்டு நடந்துக்கிட்டே இருக்க. ஓகே, அப்போது நடந்துக்கிட்டே என்ன செய்கிறோம்? வேலைகளை பண்ணுறோம். அப்போது நடந்து கொண்டே இருக்கிறாய் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எழுதிடலாம். யூ ஆர் ஸ்டில் வாக்கிங். எப்படி நடக்கிறாங்க? வீட்டுக்குள்ளேயே அப்படியே சுற்றி சுற்றி நடக்கிறேன்னு சொல்லுவோம் இல்லையா, வாக்கிங் அரவுண்ட். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம்? வேறு வேலைகள் பண்ணிக்கொண்டு. அப்போது செய்து கொண்டு அப்படிங்கிறத டூயிங். வேறு வேலைகள் other things. உன் பொருட்களை ஒழுங்காக வை என பலமுறை நான் சொன்னாலும் நீ இன்னும் மறந்து விடுகிறாய். பிறகு அதை எங்கே வைத்தேன் என்று என்னிடமே வந்து கேட்கிறாய். இந்த சென்டென்ஸை நம்ம பொதுவாக எப்படி யூஸ் பண்ணுவோம்? நான் உன்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், இந்த பொருளெல்லாம் பத்திரமா வையின்னு சொல்லிட்டு. ஆனால் எப்போ பாரு மறந்துட்டு அப்புறம் திருப்பி ஏன்ட்டே வந்து கேட்குற, இப்படி வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்போது இந்த சென்டென்ஸில் ஒழுங்காக வை, பலமுறை சொன்னாலும் மறந்து விடுகிறாய், அதை எங்கே வைத்தேன் என்று என்னிடம் வந்து கேட்கிறாய். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? உன் பொருட்களை ஒழுங்காக வை என நான் பலமுறை சொன்னாலும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. சொன்னாலும் அப்படின்னா என்னது? அப்படி இருந்தாலும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஈவன் தோ. தென் இதில் சப்ஜெக்ட் எது? உன் பொருட்களை ஒழுங்காக வை என நான் பலமுறை சொன்னாலும். அப்போது இந்த சொன்னாலும் அப்படிங்கிற இந்த ஆக்ஷன் வேர்டை யார் செய்கிறா? நான். அப்போது ஐ இஸ் எ சப்ஜெக்ட். இதுக்கடுத்து வேர்ப் என்னது? பலமுறை சொன்னாலும். அப்போ ஆல்ரெடி என்ன செஞ்சுருக்கோம்? சொல்லியிருக்கோம். இப்போது என்ன செய்யணும்? பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும். சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் டெல். டெல்லோட பாஸ்ட் டென்ஸ் டோல்ட். ஐ டோல்ட். யார்கிட்ட சொன்னோம்? உன்னிடம். யூ. அதுவும் எத்தனை முறை சொன்னோம்? பல முறை சொன்னேன் அப்படின்னு இருக்கு இல்லையா. மெனி டைம்ஸ். பல முறை அப்படிங்கிறதுக்கு மெனி டைம்ஸ். என்ன சொன்னோம்? உன்னோட பொருட்களை ஒழுங்காக வை அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போது டு ஒழுங்காக வை. வை அப்படிங்கிறதுக்கு கீப். டு கீப். எதை வைக்க சொல்கிறோம்? உன்னுடைய பொருட்களை. டு கீப் யுவர் திங்ஸ். எப்படி வைக்க சொல்கிறோம்? ஒழுங்காக, ப்ராப்பர்லி. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? நீ இன்னும் மறந்து விடுகிறாய். அப்போது அவங்க ரெகுலராகவே என்ன செய்கிறாங்க? பொருளை வச்சுட்டு மறந்து போகிறாங்க. அப்போது ஒரு விஷயம் ரிப்பீட்டேடாக நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா தட் இஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, அப்போது யூ ஸ்டில். நீ இன்னும் ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறத ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஃபர்கெட்டை அப்படியே போடணும். சரிங்களா. V1 verb. யூ ஸ்டில் ஃபர்கெட். நீ இன்னும் மறந்து விடுகிறாய். ஓகே. பிறகு அதனை எங்கே வைத்தேன் என்று என்னிடம் வந்து கேட்கிறாய். அப்புறம் அதை எங்கே வச்சேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்குற. பிறகு அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல நம்ம வந்து ஆஃப்டர் அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலாக அண்ட் தென் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணலாம். சரிங்களா. அண்ட் தென். இப்போது இதில் வந்து சப்ஜெக்ட் என்னது? எங்கே வைத்தேன் என்று என்னிடம் வந்து கேட்கிறாய். அப்போது இந்த கேட்கிறாய் அப்படிங்கிற ஆக்ஷனை யார் பண்ணுறா? ஆப்போசிட் பர்சன். இப்போ யூ. இப்போ நெக்ஸ்ட் வேர்ப் எழுதிடலாங்களா. கேட்கிறாய் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது கேட்குறதுக்கு என்ன செஞ்சிடறாங்க? ஆரம்பிச்சிடுறாங்க. எப்போ பாரு மறந்துட்டு கேட்க ஆரம்பிச்சிடுற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. யூ ஸ்டார்ட் டு ஆஸ்கிங். என்னிடம். யூ ஸ்டார்ட் டு ஆஸ்கிங் மீ.
இப்போது என்ன கேட்குறோம்? எங்கே வைத்தேன் என்று. இப்போ எங்கே வச்சேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்க ஆரம்பிச்சிடுற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது எங்கே அப்படிங்கிறதுக்கு வேர் அகைன் சப்ஜெக்ட் எழுதணும். என்ன எழுதணும் அப்படின்னா, நீ எங்கே வைத்தாய் என்று அதை என்னிடம் கேட்கிறாய். ஓகேங்களா? அப்போது வேர் யூ, வைப்பது அப்படிங்கிறதுக்கு கெப்ட், கெப்ட், கீப்போட பாஸ்ட் டென்ஸ் கெப்ட். ஓகே, எதனை? அதனை. ஓகே, தெம். ஓகே, சில பொருட்களை மறந்து வச்சாங்க இல்லையா? அப்போது தெம்னா என்னது? அந்த பொருட்களை வந்து நம்ம சொல்கிறோம். ஓகே, இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்த்தது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரியே இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.